கவனமா இருங்க. ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னார். இவங்களுக்கு நான் நிறைய போதிச்சிருக்கிறேன், நிறைய அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், ஆனா எனக்கா ஊழியம் செய்கிறவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். உங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரங்களை கொண்டு வந்து உங்களோடு பேசி உங்களை அபிஷேகம் பண்றாருல, எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலிருந்து அதிகமாக கர்த்தர் என்ன கேட்பார்? கணக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எனக்காக நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எதுக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்றார்? எதற்கு கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறார்? இயேசுவை பத்தி மாசத்துல ஒரு ஆத்மாவது நீங்க ஆதாயம் பண்றீங்களா சொல்லி? எனக்கு எனக்கு எனக்குன்னு தான் நம்ம பார்க்கிறோமே ஒழிய, நம்மளை சுற்றி எத்தனையோ மக்கள் இயேசு அறியாமல் இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஒருவேளை பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ரட்சிப்புகள் நடத்தி சபைக்கு கொண்டு வரீங்களா? ஏன் இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படலை அப்படின்னா, சபை வந்து மொட்டைக்கட்டையா ஜெபம் பண்ணுது. தனிப்பட்ட விதத்தில் அந்த ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி என்ன செய்ய வேண்டும் என்றால் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போதுதான் அவன் கட்டுகள் அறுக்கப்பட்டு அவன் மனம் திரும்பவான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர முடியும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறோம் பாஸ்டர். எதுக்கு? எனக்கு, என் குடும்பத்துக்கு. எதுக்கு? எனக்கு. சிலர் பண்றதே இல்லை, அது வேற. சரிதானா? தனிப்பட்ட வாழ்க்கையில் உபவாச ஜெபம் இருக்குதா? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்தில் என்ன செய்யாது. உபவாச ஜெபம்னா நான் சபைக்கு வர்றது உபவாச ஜெபம்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம ஆட்கள் வைக்கிற 3 மணி நேரத்திலேயே வர்றதே 1 மணி நேரம் லேட்டாக தான் என்ன செய்வாங்க. எப்போ வருவாங்க? 1 மணி நேரம் லேட்டாக தான் வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு 1 மணி நேரம் போயிடும். அடுத்து ஜெபம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பிரசங்கம். இப்படி நேரம் என்ன செஞ்சிடும். இதுக்கு பேர் நீ உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. புரியுதா? உபவாச ஜெபம்னா தனியாக உட்காந்து ப்ரேயர் பேண்ட்ஸ் அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உங்களுடைய ஒரிஜினல் தரம் எது தெரியுமா? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டாண்டர்ட், ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் எதை வச்சு அடிக்கிற கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நீ தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி ஜெபிக்கிற, தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு ஆவியானுடைய நிறைவுல இருக்கிற, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்கிற, அதுதான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். கூட்டத்தில் நீ எப்படி இருக்கங்கிறது முக்கியம் அல்ல. இன்னைக்கு கூட்டத்தில் தான் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த மாற்றமும். தேவ பிள்ளையை இங்க இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கேட்க விரும்புகிறார், எனக்கா நீ ஊழியம் செய்வாயா? தினமும் ஆத்துமாக்களுக்காக ஒரு 10 நிமிஷமாவது, புதிய ஆத்துமா, நான் சொல்றது வந்து புதிய ஆத்துமாக்கள், உன் குடும்பத்துக்கு ஜெபிக்கிறத கர்த்தர் சொல்லல. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக பேர் எழுதி வச்சு அவங்களுக்காக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி நீ கண்ணீர் வெடிப்பா என்றால் கர்த்தர் மூலம் ஆத்துமாக்களை ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்தீங்க நிப்பாட்டுவார். இல்லையா? நீ உபவாசம் பண்ணான்னா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலாம் மாட்டாங்க. இப்போ உள்ள ஆத்துமாக்கள் பயங்கரமான கில்லாடிகள். நீயே பயங்கரமான கில்லாடியா இருக்கிற, அது அதை காட்டிலும் கில்லாடியா என்ன செய்யுது இருக்குது. எல்லாம் சாத்தானுடைய தந்திரங்களினால் என்ன செய்யப்பட்டிருக்குது, கட்டப்பட்டிருக்கு. அதுபோல இங்க இருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முழங்கால் ஜெபம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்ன இல்லைங்க? எத்தனை பேர் குறைந்தபட்சம் ஒரு 20லிருந்து அரை மணி நேரமாவது முழங்கால, நேர் முழங்கால் நின்று ஜெபிக்க. 1 மணி நேரம் முழங்கால் போடணும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சரிதானே? அதை நாங்கள் குறைச்சிட்டோம். குறைச்சி 20 அல்லது 30 நிமிஷம் நான் கண்டினியூவாக முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் கையோ ஏற்றுங்க பார்க்கலாம். கிறிஸ்டியானிட்டியே ரொம்ப மட்டமாக போச்சு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு உள்ள கிறிஸ்டியானிட்டி வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்களை தான் பார்க்குதே ஒழிய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த சேஞ்சஸுமே துக்ககரமான காரியம். ஆண்டவர் இங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்றார், முழங்கால நின்று நீ ஜெபிச்சாதான் வெற்றி பெற முடியும். நீ முழங்கால நிக்காதுன்னா ஜெயம்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் என்றாலே முழங்கால் தான்யா. ஜெபம் என்றாலே என்னதுங்க? முழங்கால நிக்கணும், அதிகபட்சமா நிக்கணும். முடியாதவங்களுக்கு ஒரு அட்வைஸ், வயதானவங்களுக்கு ஒரு அட்வைஸ், 5 மினிட்ஸ் முழங்கால் போடுங்க. முதல்ல எத்தனை நிமிஷம் போடுங்க? 5 நிமிஷம் முழங்கால் போடுங்க. பிற 5 நிமிஷம் உட்காருங்க. பிற 5 நிமிஷம் முழங்கால் போடுங்க. பிற 5 நிமிஷம் உட்காருங்க. இப்படி நீங்க முழங்கால் போட்டு முதல்ல ஸ்டே பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு முழங்கால் நிற்கக்கூடிய பலனை தருவார். அல்லேலூயா. 1 மணி நேரமா அப்படின்னா அது பெரிய மலையா தெரியும்.
ஆனால் உங்ககிட்ட பேசும்போதே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிற, நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க 1 மணி நேரமே தனிப்பட்ட விதத்திலே ஜெபம் பண்ணுறது இல்லை, அதை கேள் அப்படிங்கிறார். எத்தனை பேர் முதல்ல இப்போ நான் முழங்கால நின்று கேட்கல, சரிதானா, கண்டினியூவாக 1 மணி நேரம் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? அவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். அதுவும் விரல் தான் நம்ம விட்டு என்ன செய்ய வேண்டியிருக்குது. எவ்வளோ ஒரு துக்ககரமான காரியம், யோசித்து பாருங்களேன். உங்களை எத்தனை பாஸ்டர்ஸ் பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? ஐயா, நீங்கள் எத்தனை பாஸ்டர்ஸை பார்த்துருப்பீங்க? அது என்னமோ என் அழைப்பு வந்து தீர்க்கதரிசி அழைப்பு. என்ன அழைப்புங்க? என்ன அழைப்பு? தீர்க்கதரிசிக்கு வந்து எங்க பிரச்சனை அப்படிங்கிறத ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதனால் வந்தோடனே சொல்லுன்னு சொல்லார். அதனால தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து மனம் திரும்ப மனதில்லை, ஆனால் ஆசீர்வாதத்தை மட்டும் பெற விரும்புகிறாங்க. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன்னை கொண்டு உன் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை கொண்டு மற்றவங்க வாழ்க்கையில் நான் கிரியை செய்ய முடியாது. நீ மனம் திரும்பவா என்றால் உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை தருவேன். உன்னை கொண்டு மற்றவங்க வாழ்க்கையில் நான் மாற்றத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் மனம் திரும்ப விரும்புகிறீங்க? தயவு செய்து முழங்கால் படிட்டு என்ன செய்யுங்க, 1 மணி நேரம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. 1 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிக்கணும், அதுலேயும் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் முடியாதவர்கள் முதல்ல 5 நிமிஷம் போடுங்க. என்ன போடுங்க? 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணு. முழங்காலில் நிற்காம நீ ஜெபிக்காத, பிசாசு ஒன்று விட்டு போகவே மாட்டான். உன் வாழ்க்கையில் இருக்கிற சில அசுத்தாவி போக மாட்டுக்கு, சிலர் தூக்கத்தின் ஆவி போக மாட்டுக்கு, சிலருக்குள்ள சிலர் பாவத்தை ஜெயிக்க முடியல. இங்க இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், சிலருடைய வாழ்க்கையில பாவத்தை ஜெயிக்க முடியல, சிலருடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை உணர முடியல, சிலருடைய வாழ்க்கையில ஜெயம் இல்ல. ஏன் அப்படின்னா நீ முழங்கால் போட்டு ஜெபிக்காதனால பிசாசு உன்னை பார்த்து பரியாசம் பண்றான். முழங்கால் போடும்போது என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? அது தாழ்மைக்கு அடையாளம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன தருவார்? கிருபை அப்பதான் கிடைக்கும். வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணும் அப்படின்னா நேர் முழங்கால் போட்டு 2 கையை உயர்த்த முடிஞ்ச உயர்த்திப்பார். உன் வாழ்க்கையில் என்ன பிசாசு போராடுறாங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன்னை சுத்தி ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்ம வாழ்ற காலம் நம்ம கண்ணுக்கு தெரியாத அசுத்தாவிகளோடு யுத்தம் பண்ண வேண்டிய காலம்.